ஹாய் காய்ஸ். அப்போ நாம் வந்து ஒரு மீஷோலேருந்து ஒரு பார்சலை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பார்சல் இப்போ வந்துடுச்சு. அது நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் என்ன இருக்குன்னா சஸ்பென்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து ஒரு பிங்கி பேங் இருக்குது. இது வந்துட்டு எதுக்குன்னா இந்த கேஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டியல் மாதிரி. அப்போ வந்துட்டு இது நல்லா இருந்துச்சு பார்க்க. மீஷோவில் பார்க்க நல்லா ப்ரிட்டியாக ஒரு சின்ன வீடு மாதிரி அழகாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வாங்கி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கினேன். பார்த்தீங்களா, குட்டியாக அழகாக எப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்குது, நீட்டாக இருந்துச்சு. அது கூட வந்துட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பாப்பா எடுத்துகிட்டு ஓடிட்டா. அது கூட வந்துட்டு ஸ்டிக்கர் கிடச்சிருக்கு, 2 ஸ்டிக்கர் கிடச்சிருக்குது. அப்புறம் இந்த பின் பண்ணுற மாதிரி பொம்மை, இந்த மாதிரி பொம்மையை கிடச்சிருக்குது. நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் கைஸ், எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். நான் வந்து மலையாளம், எனக்கு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் தமிழ்லேயே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இருந்துச்சு. ப்ளெயினாக இருக்கும். கொடுக்கும்போது அவங்க ப்ளெயினாக தான் கொடுக்குவாங்க. நாம் தான் வந்து அந்த ஸ்டிக்கரில் எடுத்து ஒட்டணும். நான் வந்து எப்படி ஸ்டிக்கர் இது எனக்கு எப்படிலாம் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் தெரியாது. அதனால் நான் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டி விட்டேன். வந்து இதோட ப்ரைஸ் வந்து 228. நான் வாங்கும்போது 220 தான். வந்துட்டு அவங்க வந்தப்போ ஒரு 10 ருபீஸ் அந்த நம்ம கொரியர் அண்ணாவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ருபீஸ் கொடுத்து 230 கொடுத்து விட்டேன். அப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இதோட அமௌண்ட் வந்து 228 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 220 தான் இருந்துச்சு. 220க்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான், பிரச்சனை இல்லை. நாம் வந்து நாளைக்கு வந்து இதை ரியூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம உண்டியில் உடச்சி, இந்த மண் உண்டியல், மற்றபடி இந்த பிளாஸ்டிக் உண்டியல்லாம் வாங்கினா அதெல்லாம் கிழிக்கணும், உடைக்கணும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். ஆனால் இது வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அது மேலே அந்த ஹோல்ஸில் கேஷ் போட்டிங்கன்னா இந்த சாவி வச்சு இதை திறந்து அமௌண்ட்டு வெளியே எடுத்து நம்ம அடுத்த வருஷம் வந்துட்டு மறுபடியும் இதே யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 228க்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நார்மல் உண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து போட சொன்னால் அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. நம்ம போடு சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், போடணும்னு சொல்லிவிட்டு. அதனால் சரி ஓகே சொல்லிவிட்டு இது பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதோட ரிவ்யூ சொல்கிறேன் எப்படின்னு. அது கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இது வந்து பரவாயில்லைங்க, நல்ல ப்ராடக்ட்டு தான். பார்த்திங்களா, என் கூட சேர்ந்து அம்மும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாச்சு. இது நமக்கான்னு சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். அதனால் அவளும் சேர்ந்து நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்குல்லங்க, பரவாயில்லைங்க. நல்லா நினச்ச அளவுக்கு ரொம்ப பெருசு இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு குட்டியாக காம்பேக்டாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி நான் நினச்ச மாதிரி பெரிய உண்டில் இதெல்லாம் இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். கேஷ் சேர்த்து வைக்க என்னடா நிறையவே மாட்டேங்குது நமக்கு யோசனை வரும். இதுன்னா பரவாயில்ல. ஓகே, நான் வந்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன், ஓப்பன் ஆகுதா இல்லையா நல்லா செக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து சாவி வந்து வேறு எங்கேயும் வைக்க வேண்டியதில்லை, அதிலே வச்சுக்கலாம். அப்போ தான் எங்கேயும் தொலையாமல் இருக்கும், அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகாமலாம் இருக்கும். ஓகே, நைஸ் ப்ராடக்ட்டு. நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பேபிஸ்லாம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பர்ஸும் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அது வந்து அமேசானில் வாங்கினேன். இந்த பர்ஸோட ரேட்டு வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதோடய ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நான் வந்து வீடியோ போடுறேன், அதோட லிங்க்கும் நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.